கும்பராசி இந்த கும்பராசிக்காரரோட மிகப்பெரிய பலமே அவங்களுடைய நல்ல மனசு தாங்க. ஆனால் அந்த நல்ல மனசு தான் அவங்களுக்கு சில நேரங்களில் அவங்களுடைய பலவீனமாக மாறும், அதுவும் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யாரையாவது உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டா அவங்கள முழு மனதோடும் நம்புவீங்க, வெளியில் அதை அதிகமாக காட்ட மாட்டீங்க. அப்படி இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அந்த உறவு மிகப்பெரிய ஒரு உறவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசின்னா இந்த கும்பராசியை சொல்லலாங்க. இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பல கும்பராசிக்காரர் வெளியில் சிரித்து கொண்டே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பல காயங்களை எப்போவுமே சுமந்து கொண்டே இருப்பாங்களாம். மனதில் இருக்கக்கூடிய வழியை யார்ட்டையுமே அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்களாம். நானே சமாளித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்களாம். உங்களுடைய இன்னொரு குணம், ஒரு முறை நம்பிக்கை உடைத்து விட்டால் மீண்டும் அதே மனிதரை முழுமையாக நம்புவது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதனால் சில பேர் உங்களை அதிகம் பேச மனிதரை பார்த்திங்களா அதிகமாக பேச மாட்டாங்க, உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு தவறாக உங்களை பார்த்திங்களா புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைச்சிருக்கு, இவங்க பல குடும்ப உறவுகள்லையும் நண்பர்கள் வட்டத்திலும் காதல் உறவிலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கான். ஸோ அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறாமல் இருக்க கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது, உங்களுக்கு ராகு கேதுவோட தாக்கம் எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப யோகமாகவும் இருக்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம், உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம். இது வரைக்குமே ஒரு தடைபட்டிருந்த சின்ன சின்ன முயற்சிகள்லாம் நீங்கள் உங்களுக்கு பல பிரச்சனையாகவே இருந்திருக்கும். எதை எடுத்தாலும் நமக்கு சரியாக வரமாட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நல்ல ஒரு முன்னேற வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த தகவல் அல்லது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கலாம். உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே நேரத்தில் சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோமா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணவரவு அப்படிங்கிறது படிப்படியாக சீராக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கும்பராசியோட அதிபதியே சனி பகவான் தான். அதாவது சனி உங்களுக்கு பொறுமை, ஒழுக்கம், கடின உழைப்பு, வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல மாற்றங்கள் முதல்ல சவாலாக உங்களுக்கு தோன்றுனா கூட அதுக்கப்புறம் அது உங்களோட வளர்ச்சிக்கான ஒரு அனுபவங்களாக அது மாற ஆரம்பிக்கும். அதாவது இந்த டைமில் ராகுவோட தாக்கம், புதிய பாதை, புதிய சிந்தனை, ராகுவோட தாக்கத்தினால இது வரைக்குமே நீங்கள் யோசிக்காத விஷயங்களை பற்றி சிந்திக்க தொடங்குவீங்க. வேலை, தொழில், வருமானம் அல்லது வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றம் செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. எனவே ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் போதுமே ரொம்ப யோசித்து கொஞ்சம் நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சில நேரங்களில் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து நான் இன்னும் பெரிய இடத்துல இருக்க வேண்டியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் தோன்றலாம். அந்த உணர்வை போட்டியாக அல்ல, உழைப்பிற்கான ஊக்கமாக மாற்றிக்கோங்க. அதே நேரத்தில் கேதுவோட தாக்கம், அதாவது உள்ளார்ந்த மாற்றம், கேதுவோட தாக்கம் உங்களை வெளிப்புற உலகத்தை விட உள்மன உலகத்தை அதிகமாக கவனிக்க வைக்கலாம். சிலர்கிட்ட இயல்பாக விலக வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு மைண்டில் தோணும். தேவையில்லாத உறவுகள், பழைய மனக்கசப்புகள் அல்லது பயனற்ற பழக்கங்களை விட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாற்றம் சில நேரங்களில் உங்களுக்கு தனிமையாக உணர வைக்கலாம். ஆனாலும் அது உங்களோட மனதையும் சரி வாழ்க்கையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். மன ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது. நான் சரியான பாதையில் தானே போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட்டு உங்கள் மேலேயே வருது. அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் உழைப்பிற்கு தாமதமாக பலன் கிடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஏமாற்றம், அதாவது நம்ம இவ்வளோ தான் உழைச்சாலும் உடனே அதுக்கான ஒரு இதுக்கு பெனிஃபிட் கிடைக்கலையே அப்படின்னு யோசிப்பீங்க. யாரும் தங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும். ஆனால் சில நேரங்களில் தனிமை விரும்பக்கூடிய ஒரு மனநிலையோடு இருப்பீங்க. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறதுனால உங்களுக்கு மன சோர்வானது ஏற்படும். இது அனைத்தும்
இதுவுமே எல்லாருக்குமே கட்டாயமாக நிகழும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜோதிட கண்ணோட்டத்தில் சில பேர்த்துக்கு இது ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான போக்குகளாக இதை பார்க்கணும். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, முக்கிய முடிவுகளை மட்டும் எடுக்கும்போது அவசரப்படாமல் பொறுமையாக யோசித்து நிதானமாக எடுங்க. தினமுமே ஒரு கொஞ்சம் நேரமாவது தியானம், உடற்பயிற்சி, பிரார்த்தனை இந்த மாதிரிலாம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நல்ல தூக்கம், ஒழுக்கமான வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே கடைபிடிச்சிக்கோங்க. நம்பிக்கைக்குரியவங்களோட உங்களோட எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக சனி பகவானை வழிபடுவதும், சிவபெருமான் அல்லது ஆஞ்சநேயரை தரிசிப்பதும் உங்களுக்கு மன உறுதி அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உறவுகளில் நீங்கள் ஏன் அதிகம் காயப்படுறீங்க அப்படின்னு பார்த்தோமா, கும்பராசிக்காரோட மிகப்பெரிய பலமே அவங்களுடைய நல்ல மனசு தான். ஆனால் அதே நல்ல மனசு பல டைமில் உங்களுக்கு பல போராட்டங்களை சந்திக்க ஒரு காரணமாக மாறுமா. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள்லேயும் சரி, நண்பர் வட்டத்திலையும், காதல் உறவிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு காலமாக இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருக்க கோபத்தில் கண்டிப்பாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, யோசித்து பேசுங்க. ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாரையுமே மகிழ்ச்சிப்படுத்துவது உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. உங்களை மதிக்காத இடத்துல தொடர்ந்து உங்களை நிரூபிக்க முயற்சிக்கு செய்யாதீங்க. கண்டிப்பாக நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. யார்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு இது கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோமா, முதல்ல உங்களோட மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அடைத்து வைத்து கொள்ளாதீங்க. நம்பிக்கைக்குரிய ஒருவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்து பேசுங்க. சில நேரங்களில் ஒரு நல்ல உரையாடலே உங்களுக்கு ரொம்ப மனக்கவலை, மனச்சுமையை குறைக்கும். அடுத்தது ரெண்டாவதாக, எல்லாருக்கும் எல்லையற்ற இடம் கொடுக்காதீங்க. அதாவது நல்ல மனம் இருப்பது வேறு, உங்களை பயன்படுத்த அனுமதிப்பது வேறு. மேலுமே மூன்றாவது விஷயம் பார்த்தீங்களா, உங்களுடைய மதிப்பை மற்றவங்களோட அங்கீகாரத்தால் அளக்காதீங்க. உங்களோட நேர்மை, உழைப்பு, அன்பு இது எல்லாம் உங்களுடைய உண்மையான பலங்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்களை விட்டு சென்ற எல்லாரும் உங்களோட வாழ்க்கைக்கு இழப்பு அல்ல. சிலர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில பேர் உங்களோட மதிப்பை உணர வைக்க வருகிறாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் எவ்வளோ வலிமையானவங்க அப்படிங்கிறத உங்களுக்கே புரிய வைக்க வராங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுதான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையான வரிங்க. அடுத்தது, ஒரு கதவு மூடப்பட்டதால் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்காது. சில நேரங்களில் இறைவன் திறக்க போகக்கூடிய பெரிய கதவுகளுக்காக தான் அந்த பழைய கதவை மூடுகிறார் அப்படின்னு பல பேருமே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களுமே நினச்சிக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களையும் பார்த்துருக்கலாம். உங்களோட அன்பை மதிக்காதவங்களையும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதற்காக உங்களோட நல்ல மனதை எப்போவுமே மாற்றிக்காதீங்க. நீங்களாகவே இருங்க. உங்களை உண்மையாக நேசிக்க வேண்டியவங்க சரியான நேரத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய நேரம் வரும், உங்களுடைய மதிப்பும் உயர்ந்து நிற்கும். இன்று உங்களை அலட்சியப்படுத்தியவங்க நாளை உங்களோட வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இருப்பாங்க. எனவே யாருக்காகவும் உடைந்து போகாதீங்க. யாருக்காகவும் உங்களோட கனவுகளை விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையோட சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க, உழைப்பை எப்பவுமே விடாதீங்க. இறைவன் உங்களோட முயற்சிக்கு ஏற்ற நல்ல நேரத்தில் நல்ல பாதையை நிச்சயமாக திறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்போவுமே உழைத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் போங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மன ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோமா, எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது, நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கே ஏற்படுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, எப்போவுமே அவசர முடிவு எடுக்கும்போது தவிர்த்துருங்க. யோசிச்சு முடிவெடுங்க. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படுறது தான் நல்லது. யாரையும் முழுசாக நம்பி பெரிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா செய்யாதீங்க. உங்களை நம்புங்க. நீங்கள் அப்படி தான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் மன அழுத்தம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஓய்வு, உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஓய்வு கொடுங்க. உடல் நலத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லையும் பழைய பிரச்சனைகள்லையும் மீண்டும் சிக்கி கொள்ளாமல் இருங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பார்த்திங்களா, உங்களுடைய பலம் உங்களுடைய சிந்தனை மற்றும் புதுமையான அணுகுமுறை. ஆனால் எந்த ஒரு முடிவும் உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு முடிவு எடுக்கிறது நல்லது. பொறுமையுடனும் திட்டமிட்ட செயல்பாடுகளுடனும் முன்னேறினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக அமையும். மேலுமே நேரம் வரும்போது யாராலும் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. நம்பிக்கை விடாதீங்க, உழைப்பை நிறுத்தாதீங்க. இன்று நீங்கள் விதைக்கக்கூடிய அந்த விதை
முயற்சியே நாளைய வெற்றியாக கண்டிப்பாக மலரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி தான். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே விடாதீங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோமா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பணவரவு படிப்படியாக உங்களுக்கு சீராகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. நண்பர்கள் அல்லது முக்கியமான நபர்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் புதிய திட்டங்களை தொடங்கவும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம், உங்களோட சிந்தனை மற்றும் புதுமையான அணுகுமுறை, ஆனால் எந்த ஒரு முடிவும் உணர்ச்சி வசப்படாமல் நல்ல யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலும் இந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக வந்திருக்கலாம். சில மாற்றங்கள் முதல்ல குழப்பமாக தோன்றினா கூட அதுக்கப்புறம் அது உங்களோட வாழ்க்கையோட மிக முக்கியமான திருப்பமாக மாறலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்பவுமே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இதுவும் ஒரு நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது நல்லதுக்காகத்தான் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு சரி வரல அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழில் செட் ஆகலை, அந்த தொழில் நல்லா வியாபாரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்களா, அதை விட்டுருங்க. அடுத்து வேறு ஆரம்பிங்க. அது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க. அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் போய்கொண்டே இருங்க. வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை யாராவது கும்பராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, ஏதாவது பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கூட பார்த்து சொல்லுவாங்க. மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.